இந்த புதிய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களை கொடுப்பேன். என் வாழ்க்கையே முழுமையுமாய் கர்த்தருக்கு அர்ப்பணித்து அவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஊழியர்களே, தேவ ஜனங்களே, என் தாளந்துகள், திறமைகள், என்னுடைய எதிர்காலம், என்னுடைய எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடுத்து அவருக்காகவே இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, சில நேரத்தில் ஜீவனையும் பார்க்காமல் அதை அற்பமா எண்ணி கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவனுடைய ஊழியர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களை கொடுப்பேன். ஊழியத்தில் நமக்கு மிகப்பெரிய சொத்து ஆத்துமாக்கள் தான். அந்த ஆத்துமாக்கள் நமக்கு எதிராக இருக்கிறவா இருக்கலாம், நமக்கு சாதகமற்ற சூழலில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜீவனுக்கு ஈடாக, உன்னுடைய அர்ப்பணிப்புக்கு ஈடாக, உன்னுடைய எல்லா விதமான அந்த தியாகத்திற்கு ஈடாக நான் ஆத்துமாக்களை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில் இந்த வார்த்தையின்படி உற்சாகம் கொள்ளுங்கள். நிச்சயமாய் சீக்கிரத்திலே ஒரு திரள் கூட்டத்தை கர்த்தர் நமக்கென்று தருவார். இந்த வார்த்தையை விசுவாசிப்போம். இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.